நான் பயணம் பண்ணுகிற அடிப்படை அரசியல்ல எதிரான கருத்துக்கள் இருக்கிறதா நான் கருதுறேன். அத அவர் வேணும்னே பண்ணியிருக்க வாய்ப்பில்ல. அத நான் அசுரன நான் எப்படி அத அட்ரஸ் பண்ணி அத நான் அங்கீகரிச்சு பார்த்தேன். அந்த படம் வரும்போது கூட விமர்சனம் பண்ணி பேசல. பேச வேண்டிய ஏன்னன்னா, அந்த கேரக்டர தலித்தா போடுறாரு. ஒரு நான் தலித் ஜாதி வெறியர அவர் அடிக்கிறாரு. செருப்பு கொண்டு அடிக்கிற மாரியான காட்சி வைக்கிற தைரியம் வெற்றிமாறனுக்கு இருந்ததில்ல. அதற்காக நான் வெற்றிமாறன அந்த விஷயத்துக்கு நான் பாராட்டுறேன். ஆனா அவர் மத்த விஷயங்கள்ல அவர் அறியாம இந்த தவற பண்ணியிருக்கிறதா தான் கருதுறேன். வேணும்னே பண்ணியிருக்க வாய்ப்பில்ல. இந்த சீன் அப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அப்ப நீங்க இந்த மாரியான திரைக்கதை பண்ணும்போது அரசியல் ரீதியான ஆட்கள நீங்க கூட சேர்த்துக்கணும்னு சொல்றேன். அப்ப நீங்க உங்களுக்கு உங்களுக்கிட்ட இருக்கிறவங்கட்ட வந்து பொலிட்டிக்கல் நீங்க சாதி ஒழிப்புல யார் தீவிரமா பயணம் பண்றாங்க. நீங்க கட்டபொம்மன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, கட்டபொம்மன் படத்துக்கு வெளியில ஸ்கிரிப்ட் பந்துலா தான் பண்றாரு. வெளியில பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் ஸ்கிரிப்ட்ல மாப்போசிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. மாப்போசி மற்றவங்கலாம் வேலை பார்த்திருக்காங்க. நீங்க உலகம் முழுக்க ஒரு வரலாற்று ரீதியான படங்களோ, அல்லது ஒரு ஒரு சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது, சினிமாக்காரங்க வெளியில இருக்கிறவங்கள திரைக்கதைக்குள்ள சேர்த்துப்பாங்க. அப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாரி பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அதுதான் சொல்றேன். நீங்க பொலிட்டிக்கலா இந்த மாரியான விஷயங்கள் இருக்கும்போது, இது மாரியான இன்னொரு புறம் நீங்க அறியாத இன்னொரு புறத்த அது கிரியேட் பண்ணிடும்னு சொல்றேன். அது இல்லாம இன்னொரு விஷயம் அந்த தமிழ் தேசிய கூறுகள் இவங்க கிட்ட இருக்குன்னு சொன்னேன்ல. அதே மாரி இருக்கு அவர் படங்கள்ல பார்த்தீங்கன்னா, விடுதலையில கூட பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள் காட்டும்போது, அவங்களோட இறை வழிபாட்டு விஷயங்கள சிலாகிச்சு காட்டுவதும், அத அங்கீகரிச்சு காட்டுறது. இதெல்லாம் இருக்கு அவங்ககிட்ட போக்கு. அப்ப அந்த மலைவாழ் மக்களோட அந்த இறை வழிபாடு, அதோட போறது, சிறுதை வழிபாட்டத்த அங்கீகரிச்சு அத புரமோட் பண்றது. இதெல்லாம் முற்போக்கு அம்சத்துக்குள்ள வருதா? இல்ல புரமோட் பண்றதுன்னு ஏன் அத எடுத்துக்கிறீங்க? ஆமாங்க. அடையாளப்படுத்துறதுன்னு இருக்கு. அது எந்த வகை? நான் என்ன சொல்றேன், நீங்க தலித் அரசியலுக்குள்ள போம்போது, மலைவாழ் மக்களோ, தலித் மக்களோ, அவங்க வாழ்க்கையில் அவங்க சார்ந்த மதம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சேர்த்து பார்ப்பது தான் தலித் அரசியல். நீங்க மலைவாழ் மக்கள வாழ்க்கைய காட்டுறீங்க. மலைவாழ் மக்கள் வாழ்க்கைய காட்டும்போது, அவங்க துயரெல்லாம் காட்டிட்டு, அதுக்கு தீர்வு அவங்க போய் சாமி கிட்ட கும்பிடுறத நீங்க ஒரு அங்கீகரிச்சு அது ஒரு சரியான குணமா காட்டுறீங்கல்ல. அது சமூகத்துல அப்படி இருக்கா? இந்திய சமூகத்தில் ஷெட்யூல் ட்ரைப் மக்கள் இருக்காங்கல்ல. இந்தியா முழுக்க ஷெட்யூல் ட்ரைப் மக்கள் இருக்காங்கல்ல. அவங்கலாம் இதே மாரி மலைவாழ் மக்கள் அவங்க குலதெய்வத்த தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து அவங்க கிறிஸ்துவரா மாறுனதுக்கு பிற்பாடு தான் அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது. நீங்க வந்து இந்த பக்கம் மேகாலயா, நாகாலாந்து ஃபுல்லா மணிப்பூர் எல்லா ஊரும் பார்த்தீங்கன்னா 100% அவங்க எல்லாருமே மலைவாழ் மக்கள். 100% அவங்க கிறிஸ்துவர்கள். எல்லாருமே படிச்சிருக்கான் 100%. ஏன் நம்ம ஊர் மலைவாழ் மக்கள் படிக்கல? அப்ப 100% மதமாற்று அவங்களும் இதே மாரி இதெல்லாம் இருந்தாங்க. அப்ப அவங்க என்னன்னா, அவங்க வாழ்க்கைய அவங்க சார்ந்த இறை நம்பிக்கை கொண்டு போல. வெளியில இருந்து வந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் அவங்களுக்கு கல்வி குடுத்து, அதுக்கப்புறம் மதம் மாறுனதுக்கு பிற்பாடு தான் அவங்க வாழ்க்கை மாறி இருக்குது. அதுதான் மீனவ சமுதாயத்துக்கு சேர்ந்திருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து இங்க சென்னையில இருந்து நீங்க வந்து ஏறக்குறைய வந்து திருச்செந்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்து மீனவர்கள். வாழ்க்கை தரம் குறைவா இருக்குது. நீங்க தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் பார்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 100% மீனவர்கள் கிறிஸ்துவர்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதுவும். அவங்க வாழ்க்கை தரம் சமூகத்தில் பார்ப்பனருக்கும், பார்ப்பனர் அல்லாதவருக்கும் எல்லாம் எவ்வளவு வேறுபாடு இருக்குதோ, அது மாரி கல்வியில் மீனவ கிறிஸ்துவர்களுக்கும், இந்து மீனவர்களுக்கும் வேறுபாடு இருக்குது. 100% படிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வெளிநாடு போயிருக்கிறாங்க. எல்லாரும் பெண்கள் உட்பட டிகிரி வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படி நடந்தது? தூத்துக்குடியிலிருந்து அது வரைக்கும்னா, அவங்க மதமாற்றத்தில் இது நடந்தது.